வணக்கம். 30 important rules of verbல இன்னைக்கு ஒரு 15 rules பார்த்தலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். கண்டிஷனல் சென்டென்சஸ். இந்த கண்டிஷனல் சென்டென்சஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட். இதுல ஒரு 5 டைப் ஆஃப் கண்டிஷனல் சென்டென்சஸ் உண்டு. 0, 1, 2, 3 அண்ட் மிக்ஸ்டு கண்டிஷனல். ஃபர்ஸ்ட் ஒன் ஜீரோ கண்டிஷனல். இது எதுக்கு வரும் அப்படின்னா ஃபேக்ட், யூனிவர்சல் ட்ரூத், சயின்டிபிக் ட்ரூத், ஹேபிட்ஸ் இதுக்கெல்லாம் வரக்கூடியதுதான். இதுல வந்து இஃப் கிளாஸும் சிம்பிள் பிரசன்ட் தான், மெயின் கிளாஸும் சிம்பிள் பிரசன்ட் தான். டென்ஸ் வந்து எந்தவித மாறுபாடும் வராது. டென்ஸ்ல எந்தவித மாறுபாடும் வராது. எக்ஸாம்பிள் பாருங்க, இஃப் யூ ஹீட் வாட்டர் இட் பாயில்ஸ். வாட்டரை ஹீட் பண்ணா பாயில் ஆகும். இது என்னது? யூனிவர்சல் ஃபேக்ட். ஓகேங்களா? இஃப் இட் ரெயின்ஸ் த ரோட் பிகம் ஸ்லிப்பரி. இஃப் யூ டோன்ட் வாட்டர் பிளான்ட்ஸ் தே டை. ஓகேங்களா? அதை வந்து நம்ம இது செய்தா இது நடக்கும், யூனிவர்சல் ஃபேக்ட் அப்படின்றப்போ டென்ஸ் வந்து மாறாது. ஓகேங்களா? இஃப் யூ ஹீட் வாட்டர் இட் வில் பாயில் அப்படின்னு சொல்லக்கூடாது. இஃப் யூ ஹீட் வாட்டர் இட் பாயில்ஸ் தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் இஃப்க்கு அப்புறம் இஃப் கிளாஸ்ல சிம்பிள் பிரசன்டென்ஸும் மெயின் கிளாஸ்ல சிம்பிள் ஃபியூச்சர் வரும். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் எதை பத்தி பேசும் அப்படின்னா ரியல் பாசிபிள் ஃபியூச்சர் சிச்சுவேஷன். அப்ப இஃப் கிளாஸ் சிம்பிள் பிரசன்ட், மெயின் கிளாஸ் சிம்பிள் ஃபியூச்சர். பேட்டர்ன் என்ன? இஃப் பிளஸ் சிம்பிள் பிரசன்ட், வில் பிளஸ் V1. இது வந்து வில் பிளஸ் V1ன்றது என்னது? மெயின் கிளாஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, இஃப் யூ ஸ்டடி நீ படித்தால், யூ வில் பாஸ் நீ படித்தால் பாஸ் ஆவ. யூ வில் பாஸ்ன்றது என்னது? ரியல் பாசிபிள் ஃபியூச்சர் சிச்சுவேஷன். நீ படித்தா பாஸ் ஆவ. ஓகேங்களா? இஃப் இட் ரெயின்ஸ் we will stay home. மழை பெய்தா நம்ம வீட்ல இருக்க வேணும். if she comes அவள் வந்தால் we will start the meeting. நம்ம மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இது எல்லாமே என்ன இருக்கு? ஃபியூச்சர். ஓகேங்களா? you will pass, we will stay home, we will start the meeting எல்லாமே என்னதான்? ரியல் பாசிபிள் ஃபியூச்சர் சிச்சுவேஷன். அப்ப இஃப் கிளாஸ்ல எல்லாமே என்னவா தான் இருக்குது? சிம்பிள் பிரசண்டா இருக்கு. எப்படி வரக்கூடாது அப்படின்னா ரெண்டுமே ஃபியூச்சரா, இஃப் கிளாஸும் ஃபியூச்சரா வரக்கூடாது, மெயின் கிளாஸும் ஃபியூச்சரா வரக்கூடாது. இஃப் ஹி வில் கம் ஐ வில் ஹெல்ப் ஹிம். அவன் வந்தா நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு வர்றத நீங்க இப்படி புரிஞ்சக்கூடாது. அப்ப வந்து ஃபியூச்சர்ல இருக்குதோ அப்படின்னு. இஃப் ஹி கம்ஸ் ஐ வில் ஹெல்ப் ஹிம் அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? இஃப் பிளஸ் சிம்பிள் பிரசன்ட், will plus V1. ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டைம் செகண்ட் கண்டிஷனல் அன்ரியல் பிரசன்ட் ஃபியூச்சர் சிச்சுவேஷன். ஓகேங்களா? இதோட ரூல் என்ன அப்படின்னா இஃப் கிளாஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட்லயும் மெயின் கிளாஸ் வந்து would பிளஸ் V1 இருக்கணும். இங்க வந்து அன்ரியல் பிரசன்ட் ஃபியூச்சர் சிச்சுவேஷன் சொல்றீங்க. ஆனா இஃப் கிளாஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து இப்படி இருந்திருந்தால் இப்படி ஆயிருப்பேன். அப்ப இஃப் கிளாஸ் என்னவா இருக்கணும்? சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கணும். ஓகேங்களா? இஃப் ஐ வேர் ரிச் நான் பணக்காரனாக இருந்திருந்தால் அப்ப சிம்பிள் பாஸ்ட் தானே. இஃப் ஐ வேர் ரிச் ஐ வுட் பை எ ஹவுஸ் நான் வீடு வாங்கியிருப்பேன். ஓகேங்களா? இஃப் ஐ ஹேட் எ கார் எனக்கு கார் இருந்திருந்தால் ஐ வுட் டிரைவ் டு ஒர்க் நான் வந்து வேலைக்கு கார்லயே போயிருப்பேன். இஃப் ஷி நியூ பிரெஞ்சு அவளுக்கு பிரெஞ்சு தெரிந்திருந்தால் ஷி வுட் ஒர்க் இன் பாரிஸ் அவ பாரிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. இது எல்லாமே என்னதுதான்? இமேஜினரி சிச்சுவேஷன். ஓகேங்களா? இல்ல நீங்க கேட்கலாம் ஐ வாஸ் தானே வரும், ஏன் ஐ வேர் வந்திருக்கு அப்படின்னா இது இமேஜினரி சிச்சுவேஷன். சப்ஜெக்டிவ் சென்டென்ஸ். சப்ஜெக்டிவ் சென்டென்ஸுக்கு ஃபார்மல் இங்கிலீஷ்ல ஐ வேர்ன்னு தான் போடணும், ஹி வேர்ன்னு தான் போடணும், ஷி வேர்ன்னு தான் போடணும், இட் வேர்ன்னு தான் போடணும், வாஸ்ன்னு வரக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் டைம் தேர்ட் கண்டிஷனல் அன்ரியல் பாஸ்ட். இதோட ஃபார்முலா என்ன? இஃப் கிளாஸ் வந்து என்னவா இருக்கணும்? பாஸ்ட் பர்ஃபெக்டா இருக்கணும். மெயின் கிளாஸ் வந்து would have V3 இருக்கும். have வந்தாவே V3 வந்துடணும். இது என்ன சிச்சுவேஷன்னா இமேஜினரி பாஸ்ட் சிச்சுவேஷன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, இஃப் ஐ ஹேட் ஸ்டடிடு நான் படித்திருந்திருந்தால். ஹேட் ஸ்டடிடு என்ன டென்ஸ்? பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஐ would have passed. would have passed வந்து என்னது? பாஸோட V3. ஓகேங்களா? பாஸ்ட் வந்து பாஸோட V3. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இஃப் ஷி ஹேட் லெஃப்ட் ஏர்லி அவ சீக்கிரமே கிளம்பி இருந்தால், சீக்கிரமே போயிருந்தால், ஷி வுட் ஹாவ் காட் த ட்ரெயின் அவ வந்து ட்ரெயினை பிடிச்சிருந்திருப்பான். ஆனா இப்ப ட்ரெயினை பிடிக்கல. அன்ரியல் பாஸ்ட். ஓகேங்களா? இஃப் தே ஹேட் இன்வைட்டட் மீ அவங்க என்னை வந்து இன்வைட் பண்ணி இருந்தால் ஐ வுட் ஹாவ் கான் நான் போயிருந்திருப்பேன். இது எல்லாமே என்னதுதான்? இமேஜினரி சிச்சுவேஷன் தான். இமேஜினரி பாஸ்ட் சிச்சுவேஷன். அதோட ஃபார்முலா என்ன? இஃப் கிளாஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டும் மெயின் கிளாஸ் வந்து would have V3. ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் என்னது? சிம்பிள் பிரசன்ட் V1 will plus V1. செகண்ட் கண்டிஷனல் என்னது? சிம்பிள் பாஸ்ட் would. ஓகேங்களா?
இப்ப தேர்ட் கண்டிஷனல் பாஸ்ட் பர்ஃபெக்ட் would have. பர்ஃபெக்ட் இருக்கனால நம்ம இங்க என்ன வந்துடணும், have வந்துடணும். have வந்தாவே ஆட்டோமேட்டிக்கா V3 வந்துடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். நெக்ஸ்ட் மிக்ஸ்டு கண்டிஷனல். இந்த மிக்ஸ்டு கண்டிஷனல்ல வந்து இஃப் கிளாஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்லயும் மெயின் கிளாஸ்ல வந்து would பிளஸ் V1 வரணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் would have V3 வரணும் அப்படின்னு போடக்கூடாது. ஏன்னா பாஸ்ட் கண்டிஷன் present ரிசல்ட். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பாருங்க. இஃப் ஐ ஹேட் ஸ்டடிடு மெடிசன், நான் மெடிசன் படித்திருந்தால் ஐ வுட் பி அ டாக்டர் நவ், நான் இப்ப டாக்டரா இருந்திருப்பேன். இஃப் ஷி ஹேட் டேக்கன் த ஜாப், அவ ஜாபுக்கு போயிருந்தால் எடுத்திருந்தால் she would live in Delhi now, இப்ப டெல்லியில வசிச்சிட்டு இருந்திருப்பா. if they had saved money, அவங்க வந்து பைசா சேமித்திருந்தால் they would own a house now, இப்போ வந்து வீடு வாங்கியிருப்பாங்க, வீடு வச்சிருந்திருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது பாஸ்ட் கண்டிஷன் present ரிசல்ட். பாஸ்ட் கண்டிஷன் present ரிசல்ட்னா if கிளாஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்லயும் மெயின் கிளாஸ்ல would பிளஸ் V1 வரணும். இப்ப பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்கு, would have V3 வந்துடக்கூடாது. ஏன்னா பாஸ்ட் கண்டிஷன் present ரிசல்ட். இது ஓவராலா பாத்துருவோமா. ஜீரோ கண்டிஷன் என்னது, சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பிரசன்ட். ஃபர்ஸ்ட் வந்து present பிளஸ் மெயின் கிளாஸ்ல வந்து will பிளஸ் V1. செகண்ட் கண்டிஷன் வந்து பாஸ்ட் would பிளஸ் V1. தேர்ட் கண்டிஷன் என்னது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் would have V3. மிக்ஸ்டு கண்டிஷன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் would. இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து என்னது, பாஸ்ட் கண்டிஷன் present result. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்துருவோமா. நெக்ஸ்ட் after wish, use the past tense for present and real situation. presentல வந்து அது ரியல் கிடையாது, இமேஜினரி. அப்ப wishக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம சிம்பிள் past tense யூஸ் பண்ணணும். அப்ப wish பிளஸ் past tense. எதுக்கு, நம்ம இப்போ உள்ள untrue situationக்கு அன்ரியல் சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்றப்போ wishக்கு அப்புறம் past tense யூஸ் பண்றோம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பாருங்க. I wish I knew the answer. நான் வந்து அந்த ஆன்சர் தெரிந்திருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஓகேங்களா, ஆனா எனக்கு இப்ப தெரியாது. She wishes she were taller. அவ விரும்புறா, அவ டாலா இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இப்ப எப்படிதான் இருக்கிறா, ஷார்ட்டா இருக்கா. அவளோட விருப்பம் அது, அன்ரியல் சிச்சுவேஷன். ஓகேங்களா, we wish we had more time. எனக்கு நிறைய டைம் வேணும்னு எனக்கு விருப்பம். ஓகேங்களா, இது எல்லாமே என்னதுதான், அன்ரியல் சிச்சுவேஷன், அன்ரியல் பிரசன்ட் சிச்சுவேஷன். நம்ம வந்து விஷுக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணணும், past tense யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, I wish I were a bird. நான் வந்து பேடாக இருக்க, பறவையாக இருக்க விரும்புகிறேன். ஆனா நான் இப்ப பறவையாக இல்லை, அன்ரியல் சிச்சுவேஷன். ஓகேங்களா, அன்ரியல் சிச்சுவேஷனுக்கு விஷுக்கு அப்புறம் என்னதுதான் வரணும், past tense தான் வரணும். ஓகேங்களா, நீங்க இந்த சென்டென்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரூல் ஈஸியா ஞாபகம் இருக்கும். I wish I were a bird. ஓகேங்களா, இந்த I was தான் வரணுமே, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் I was வரக்கூடாது. ஏன்னா அன்ரியல் சிச்சுவேஷனுக்கு ஐக்கு அப்புறம் he she இட்டுக்கு அப்புறம் வேர் தான் வரணும். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா இமேஜினரி சிச்சுவேஷன், சப்ஜெக்டிவ் சென்டென்ஸுக்கு வேர் தான் வரணும். ஐக்கு she he she இட்டுக்கு வேர் தான் வரணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் ஆஃப்டர், as if, as though. இது வந்து மெயின் கிளாஸை பொறுத்து தான் டென்ஸ் மாறும். ஓகேங்களா, பாஸ்ட் டென்ஸாவும் பாஸ்ட் பர்ஃபெக்டாவும் மாறும். இதுவும் என்னதுதான், அன்ரியல் இமேஜினரி சிச்சுவேஷன். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பாருங்க. He talks as if he knew everything. அதாவது அவனுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. He talks அப்படின்றது என்னது, present tense. அப்போ இது வந்து என்ன, he talks அப்படின்றது மெயின் கிளாஸ். இங்க வந்து if கிளாஸ்ல என்ன வரணும், past tense வரணும். இங்க மெயின் கிளாஸ்ல present-ஆ இருந்ததுன்னா if கிளாஸ்ல past-ஆ வரணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. She looked as though she had seen a ghost. அவளை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, பேய பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம்ல, பேய பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம்ல. she looked, lookedன்றது என்னது, past tense. இங்க மெயின் கிளாஸ்ல past tense-ஆ இருக்கிறதுனால if கிளாஸ்ல என்ன வரணும், past perfect வரணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. they behave as if they owned the place. அவங்க வந்து அந்த இடமே அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. பிஹேவ் அப்படின்றது என்னது, present tense. present tense இருக்கிறதுனால மெயின் கிளாஸ்ல present tense இருக்கிறதுனால if கிளாஸ்ல என்ன வரணும், past tense வரணும். அப்போ மெயின் கிளாஸ்ல present-ஆ இருந்ததுன்னா if கிளாஸ்ல past tense. மெயின் கிளாஸ்ல வந்து past tense-ஆ இருந்ததுன்னா if கிளாஸ்ல past perfect. ஓகேங்களா, ஆனா வந்து இது என்ன கிடையாது, ரியல் கிடையாது, இமேஜினரி சிச்சுவேஷன். ஓகேங்களா, he talks as if,
he knew everything. அவனுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறான். ஆனா அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? they behave as if they owned the place. அவங்க அந்த இடமே தனக்கு சொந்தமான மாதிரி பேசுறாங்க, நடந்துக்கிறாங்கன்னு சொல்லுவோம்ல. இது எல்லாமே என்னதுதான்? அன்ரியல். அப்ப பாஸ்ட் பிரசண்டா இருந்ததுன்னா பாஸ்ட், பாஸ்டா இருந்ததுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆஃப்டர் இட் இஸ் டைம் யூஸ் த பாஸ்ட் டென்ஸ். இட் இஸ் டைமுக்கு அப்புறம் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆனா அது எதை ரெஃபர் பண்ணணும்? பிரசன்ட் ஆர் ஃபியூச்சரை தான் ரெஃபர் பண்ணணும். ஏன் இட் இஸ் டைமுக்கு அப்புறம் நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஏற்கனவே அந்த காரியத்தை, அந்த வேலையை செய்திருக்கணும், ஆனா இன்னும் செய்யாம இருக்கிறோம். நம்ம அர்ஜென்ட் படுத்துவோம் இல்லையா? அதனால இதுதான் சரியான நேரம், இந்த நேரத்துல நம்ம தொடங்கி இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் இட் இஸ் டைம். இட் இஸ் டைமுக்கு அப்புறம் சப்ஜெக்ட்க்கு அப்புறம் என்ன வரணும்? V2 தான் வரணும், அதாவது பாஸ்ட் டென்ஸ். இட் இஸ் டைம் we started. இதை தொடங்கி இருக்க சரியான நேரம், இந்த நேரத்தை நம்ம செய்திருக்கணும். ஓகேங்களா? இட் இஸ் டைம் you went home. நீ இந்த வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் இது, இதுதான் சரியான நேரம். இல்ல நீ ஏன் போகாம இருக்கிற அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஏற்கனவே போயிருந்திருக்கணும். ஓகேவா? இட் இஸ் டைம் she finished her work. இந்த நேரத்துல அவ வேலையை முடித்திருக்கணும், ஆனா இன்னும் முடிச்சிருக்காம இருப்பா. ஓகேங்களா? பிரசன்ட் சிச்சுவேஷன், பிரசன்ட் ரெஃபர் பண்ணுது, ஆனா பாஸ்ட்லயே அந்த காரியத்தை செய்திருக்கணும். இட் இஸ் டைம் she finished her work. அப்ப இட் இஸ் டைம் வந்ததுன்னா பாஸ்ட் டென்ஸ் வரணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரணும் சப்ஜெக்ட்க்கு அப்புறம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், நோ சூனர் தென். அந்த என்ன வரணும்? பாஸ்ட் பர்ஃபெக்டோ சிம்பிள் பாஸ்டோ. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனேயே இன்னொரு ஆக்ஷன் நடக்கும். ஒரு ஆக்ஷன் முடிஞ்ச உடனே இன்னொரு ஆக்ஷன். ஓகேங்களா? இதோட பேட்டர்ன் என்ன? நோ சூனர் ஹேட் பிளஸ் V3, அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட். தெனுக்கு அப்புறம் என்ன போடணும்? சிம்பிள் பாஸ்ட். எக்ஸாம்பிள் பாருங்க. நோ சூனர் had he arrived. அவன் வந்த உடனேயே, அவன் வந்து சேர்ந்த உடனேயே, then it started raining. மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஓகேங்களா? நோ சூனர் had I entered. நான் வந்து வீட்டுக்கு வந்த உடனே, நுழைந்த உடனேயே, then the phone rang. phone அடித்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நோ சூனர் had they left. அவங்க வந்து கிளம்பின உடனே, then the guest came. ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க கிளம்பின உடனேயே இன்னொருத்தருங்க வந்தாங்க. ஓகேங்களா? ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே இன்னொரு ஆக்ஷன் நடக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டும், நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து சிம்பிள் பாஸ்டும். அப்ப நோ சூனர் வந்ததுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட், தேனுக்கு அப்புறம் சிம்பிள் பாஸ்ட். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹார்ட்லி, ஸ்கார்ஸ்லி, வென். இந்த பேட்டர்னுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்டும், நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்டும் வரணும். நோ சூனர் தென் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே இன்னொரு ஆக்ஷன் நடக்குது. ஹார்ட்லி, ஸ்கார்ஸ்லி, ஹேட் பிளஸ் V3. ஹேட் V3 என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட். வென்னுக்கு அப்புறம் என்ன வரணும்? சிம்பிள் பாஸ்ட் வரணும். ஹார்ட்லி had I sat down when the bell rang. நான் அப்பதான் உட்காரலான்னு போனேன், அப்பதான் உட்கார்ந்தேன், உடனே பெல் அடிச்சது. ஓகேங்களா? ஸ்கார்ஸ்லி had she finished when the teacher entered. அப்பதான் முடிச்சா உடனே டீச்சர் வந்துட்டாங்க. ஓகேங்களா? சொல்லுவாங்க, இப்பதான் முடிச்சா உடனே டீச்சர் வந்துட்டாங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஹார்ட்லி had they started. இப்பதான் அவங்க வந்து தொடங்குனாங்க. தொடங்குறதுக்கு முன்னையே when it began to rain. மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டது. ஓகேங்களா? ஹார்ட்லி, ஸ்கார்ஸ்லி, நோ சூனர் தென் வந்தா என்னது? ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட், நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட். ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே இன்னொரு ஆக்ஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பாஸ்ட் பர்ஃபெக்ட், நெக்ஸ்ட் ஆக்ஷன் சிம்பிள் பாஸ்ட். ஓகேங்களா? ஏற்கனவே ஒரு ஆக்ஷன் நடந்துட்டுனா அது என்ன டென்ஸ்ல தான் வரணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், சம் verb change meaning depending on the verb that follows. ஒரு சில வேர்போட மீனிங் வந்து சேஞ்ச் ஆகும். எப்போ? அது தொடுத்து வரக்கூடிய வேர்பை பொறுத்து. ஓகேங்களா? ஒரு சில வேர்ப் வந்து verb பிளஸ் ing வரும், 2 பிளஸ் V1 வரும். இப்ப ரெண்டுத்துக்கும் என்ன ஆகும்? நமக்கு மீனிங் வந்து மாறும். எக்ஸாம்பிள் பாருங்க. he stopped smoking அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்மோக் பண்றதே நிறுத்திட்டான், குவைட் பண்ணிட்டான்னு அர்த்தம். he stopped to smokeனா என்ன? அந்த ஆக்ஷனை நிறுத்திட்டு இன்னொரு ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். ஓகேங்களா? I remembered locking the door. அதாவது நான் வந்து டோரை லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிறது. I remembered to lock the door அப்படின்னா என்ன? கதவை சாத்த மறக்க கூடாது. Do not forget to do it. அதாவது இந்த ஆக்ஷனை மறக்காம செய்யணும். I remember to lock the door. அப்ப stopped smoking-க்கும் stopped to smoke-க்கும் வித்தியாசம் இருக்கா? I remembered locking-க்கும் remembered to lock-க்கும் வித்தியாசம் இருக்கா? இப்ப ஒரு சில வேர்ப அது தொடுத்து வரக்கூடிய வேர்பை பொறுத்து அதோட மீனிங் மாறும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஆஃப்டர் ஒய் நாட் வந்தாவே பேஸ் ஃபார்ம், அதாவது V1 தான் வரணும். ஏன் அப்படின்னா ஒய் நாட் எதுக்கு யூஸ் பண்றோம்? சஜெக்ஷனுக்கு யூஸ் பண்றோம். அதனால பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb தான் வரணும். ஒய் நாட் V1.
why not join us நான் ஏன் ஜாயின் பண்ணக்கூடாது, why not ask the teacher ஏன் டீச்சர்கிட்ட கேட்கக்கூடாது, why not try again ஏன் திருப்ப ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ why not வந்ததுன்னா என்ன ஃபார்ம் ஆஃப் verb வரணும், V1 தான் வரணும். ஏன் அப்படின்னா இது சஜெக்ஷன். ஓகேங்களா, பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb. why not V1. நெக்ஸ்ட் after would sooner use the base form V1. would rather என்ன மீனிங்கோ அதே மாதிரி தான் would sooner. ஓகேங்களா, இதை வந்து நம்ம எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னா ப்ரெஃபரன்ஸ் சொல்லுது. இதோட பேட்டர்ன் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் would sooner V1. எக்ஸாம்பிள் பாருங்க, I would sooner walk then take a bus. அதாவது பஸ்ல போறதோடி நடப்பதே மேல், அத பஸ்ஸோடி எனக்கு நடக்கிறதே மேல். ஓகேங்களா, அதே நல்லது. She would sooner stay at home. வீட்டுல இருக்கிறதே நல்லது. We would sooner wait for the next train. next trainல போறதே நல்லது. இந்த ட்ரெயினோட அதுலயே போலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. We would sooner wait for the next train. would rather என்ன மீனிங்கோ அதே மீனிங் தான் would sooner. என்ன verb வரணும், V1. ஓகேங்களா. நெக்ஸ்ட் do nothing but, did nothing but, does nothing but. இதுக்கப்புறம் V1 தான் வரணும். ஓகேங்களா, பேட்டர்ன் பாருங்க, சப்ஜெக்ட் do, does, did, nothing but V1. He does nothing but complain. அவன் கம்ப்ளைண்ட் தவிர வேற எதையும் செய்யல. They did nothing but wait. வெயிட் பண்றதை விட வேற எதுவும் செய்யல. She does nothing but work all days. அதாவது do, did, does, nothing but வந்ததுன்னா V1 தான் வரணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆஃப்டர் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்க்கு அப்புறம் verb plus ing வரணும். கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன, என்னால தாங்க முடியல, என்னால டாலரேட் பண்ண முடியல, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் கான்ஸ்டன்ட். இதுக்கப்புறம் எப்பவுமே verb plus ing தான் வரும். இதோட பேட்டர்ன் என்ன, சப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட் verb plus ing. I can't stand waiting in a long queue. லாங் queueல என்னால வெயிட் பண்ண முடியாது, முடியல. ஓகேங்களா. She can't stand getting up early. சீக்கிரமா எந்திரிக்க அவளால முடியல. They can't stand listening loud music. அதாவது loud music அவளால கேட்க முடியல, டாலரேட் பண்ண முடியல. ஓகேங்களா, அப்ப கான்ஸ்டன்ட் வந்துனா என்ன வரணும், verb plus ing. ஓகேங்களா, இது வரைக்கும் இந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.